வணக்கம் மக்களே, என் கூட படிச்ச பள்ளிக்கூடத்து பயலுகளோட சேர்ந்து வர்க்காலா டூர் பிளான் பண்ணி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் கிருட்டுன்னு டிரைவிங் பண்ணி ஃபைனலா வர்க்காலா ரீச் ஆனோம். அடுத்த கட்டமா அரபிக்கடல் மீனவர்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷா மீனை வாங்கினோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஃபைனலி ரீச்டு பாஸ்கர் வில்லா. இது வந்து ஒரு சோபா, எங்கிட்ட ஒரு பெட்ரூமு, ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, அட்டிக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா. இங்க பாருங்க, இது வந்து பாஸ்கர் வில்லால இது ஒரு வில்லா. நைட்டு காமிச்சேன்ல மக்கள், இங்க பாருங்க அடாடாடா சாப்பாடு வித் நம்ம பாய்ஸு. மீனை வந்து மீனவர்கள்ட்ட டைரக்டா வாங்கி செம்ம ப்ளஸியாக இருக்குது. ஷீஸ் கம் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். பங்கு நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி கட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பங்கு. எப்படி பங்கு ஒர்த்தாடா? ஒர்த்து. சூப்பர். இந்த கப்பல் பீச்செல்லாம் வராதிங்க மக்கள், ஒன்றுமே இல்லை. அந்த கோவா ஃபீலுக்காகத்தான் நம்ம வர்க்காலாவே வர்றது. சரிதா, அங்கிட்டு போனால் குளிக்கலாம் மக்கள். நம்மளும் உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எங்கே பார்த்து வரேன், அதுதான் மக்களே கிக்கு. ஏன்னா அதையே பார்த்துட்டு இருக்குடா. மக்களே, அடுத்த கட்டமாக வந்து மளிகை கடை செலவு பண்ண வந்தோம். எல்லாம் வாங்கியாச்சு. அதாவது பாருங்க, உள்ளெல்லாம் புளி, தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் வாங்கியிருக்கு. எல்லாமே இங்கே நியூஸ் பேப்பரில் தான் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் அரிசி, மாப்பிள்ள அரிசி கட்டு. இதுதான் மக்கள் அரிசி. கர்நாடக அரிசி. இது ஆந்திரா அரிசி. இது ஆந்திரா அரிசி, தமிழ்நாடு அரிசி இல்லை. 1 kg. 8 மெம்பர்ஸ்க்கு எத்தனை கேஜி போகணும்? 1.5 கிலோ. ஓகே மக்கள், we are reached வர்க்காலா. நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு மக்கள். பாஸ்கர் வில்லா. இந்த வில்லாவில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண வந்திருக்கோம். மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க போய் பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரூமுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மக்களே 4000 ரூபாய். சரிங்களா, ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஏசி, இன்னொன்று வித்தவுட் ஏசி, ஒரு ஹாலு, அந்த மாதிரி. வாங்க பார்க்கலாம், வாங்க உள்ளே போய். வந்தாச்சு. சரி, ஓகே மக்கள், உள்ளே வந்து செக்இன் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொசீஜர்லாம் முடிச்சாச்சு. ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து எல்லாமே நீட்டாக அட்ரஸ் ப்ரூஃப்லாம் தெளிவாக வாங்குறாங்க. வரும்போது நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு. ஆமாம், ஃபேஸ்புக்கில் பே பண்ணியாச்சு. ஏன் மறைக்கிறீங்க எவ்வளோன்னு? அப்படியா? பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நம்ம பேரை சொல்லி ஏதாவது கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு, அதாவது ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கூப்பன் ரேட் மக்கள்ஸ். அப்புறம் இங்கே வந்து கடையில் வந்து ஆக்சுவலாக இங்கேயே எல்லாமே இருக்குது. லிக்வர்லேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஜூஸ் ஐட்டம், ஆடு கோழியில் இருக்கான் பாருங்க. சரிதா, எல்லாமே இருக்குது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு போய் ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். முன்னாடி அவர் கூட்டு போயிருப்பார். இங்கே பாருங்க, நிறைய வில்லா இருக்குது ப்ரோ. டோட்டலாக எத்தனை வில்லா ப்ரோ இருக்குது? 10 வில்லா இருக்குது. ஓகே மக்கள்ஸ், டோட்டலாக 10 வில்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் நல்லா லக்ஸுரியாக வேணும்னா அந்த மாதிரி இருக்கும் போல். தெரியுதா? அப்புறம் இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் நல்லா லக்ஸுரியான 5 ஸ்டார் வில்லா. சூப்பர். ஓகே, இது என்ன ப்ரோ? அது கிச்சன். அங்கே சமைச்சிட்டு இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓ, இங்கே சாப்பிட்டுக்கலாமா? டைனிங் அது மக்கள்ஸ். இங்கே பாருங்க, டைனிங் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நைஸ். தெரியுதா? இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் மக்களே. பகலில் எல்லாமே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், ஓகேவா? இதெல்லாம் ஏலக்காய் செடி. ஏலக்கல்ல வேறு. இங்கே அங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பிளாக் சாண்ட் பீச் இருக்கும் போல். லெஃப்ட் போனால் நார்த்து, ரைட் போனால் பிளாக் சாண்ட். ஓகே, இதான் நான் மேலே ப்ரோ. ஆக்சுவலாக கீழே ஆள் இருப்பாங்களாட்டு இருக்கு.
இதானா? ஓகேவா மக்கள்? இது வந்து ஒரு சோபா, எங்கிட்ட ஒரு பெட்ரூமு, அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பால்கனி. ரைட்டு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ரைட்டு. இங்கிட்ட ஒரு பெட்ரூம் மக்கள், தெரிகிறதா? ரைட்டு. இது வந்து ரெஸ்ட் ரூமு மக்கள். அது போக இதில் கிச்சன், இது வந்து கிச்சனு. சரி 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 ஓகே மக்கள், அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகேவா? இல்லையா நேரங்கள் கழித்து மக்கள் அடுத்து பாருங்கள், ஒரு அட்டைப்பட்டி வெளியே ஃபுட்டு கொண்டாந்தாச்சு. நம்ம தலைவர்கிட்ட சொன்னால் அவரே ஃபுட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. சரி தலை, நன்றி. ஓகே ஓகே பாய். பியர் வேணும்? ஆ பியர் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரக்கு எடுக்கலாமான்னு கேட்டேன். என்ன மாப்பிள்ள, அது பரோட்டாவா? பாருங்க. ஏய் வேற மாதிரிடா. எத்தனை பரோட்டா? 18 பரோட்டாவா? அவ்வளோ இதுதான் ஆசையாக இருக்குதா பிஸ்ஸா பரோட்டா? எப்படி? எஸ். ஒரு கோக் அலர்ட். Cheers guys. Yes. பலாண்டா குளிக்காம ஓரளவுக்கு கேமரா நல்லா இருக்கு. ஒரு நேரம் கால்ல இருந்து ரப்பா தான் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஒத்தடா டேய், நீ பாக்க கலையா இருக்கடா. ஆமா. அடுத்து எங்க போறோம்? யஸ்வந்த் ஆர்கனைசர். இன்னைக்கு என்ன பண்ணோம்னா புத்தா பார் கஃபே, பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் அ லேட் நைட் பார்ட்டி, டிஜே, ஃபன் பண்றோம், ஃபாரின் கேட்ஸ், அனைத்து என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு. ஸ்பாட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டைரக்டா போறோம், ஆடுறோம். பக்காளி ஈரோட்டுக்காரனே என்னன்னு காமிக்கிறோம்டா. மக்கள் நீங்க பாருங்க, அங்கங்க ஃபுல்லா ரூம் ஸ்டே ஹாஸ்டல் தாங்க மாப்ளை. இப்போ நம்ம போய் கொண்டிருப்பது ஒரு குட்டி கோவா, வர்க்காலா. வெரி ஃபேமஸ் நார்த் பிளேஸ் மச்சி. இதெல்லாம் வல்ல ரசாட்டியா மச்சி? எல்லாம் பயங்கரமான ரெஃப்ரெஷ். இளைஞர்கள் இதய துடிப்பு இந்த ஏரியால. திடீப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸ் தான் இருப்பாங்க. எல்லாம் பாய்ஸுக்கான எல்லா பாய்ஸ்க்கான ஒரு கனவிடமாக தான் அமைஞ்சிருக்குது. நார்த் பிளேஸ் போயிட்டு இருக்கோம். மார்க்க பந்து முட்டு சந்து நோண்டுறாங்க. இங்கே வந்து ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு ஃபாரின் பந்து. ரத்த கொதிப்பு அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு. அது தெரியலனாக்கா 4 சக்கர வாகனங்கள் அணிவகுத்து இடம்பெற்றுள்ளன. சூப்பர். இந்த காரு எண்ணிக்கையில் நம்ம காரை கொண்டாந்து போட்டிருந்தா ரிஸ்க் தான். ஆனால் ஜாலியாக நம்ம நடந்தே வந்துட்டோம். நான் போயிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இது ராஜ்கஸ் தானாங்க டவுட் எனக்கு இருக்கு. கேசவ சொன்ன காரணத்துல மச்சி இதுதான் மச்சி. அது நீ நினைச்சது இதுதான். இல்லைண்ணா இதேதான் ஹெலிபேடுன்னு போட்டிருக்கு. மக்களா ஹெலிபேடுன்னு போட்டிருக்கு. இங்கிட்டு தான் ஆமாம் கட்சி போகலாம். அடே வெள்ளக்காரி அம்மா போகிறாங்க. வெள்ளக்காரி அம்மா கால் டவுசர் போட்டு போயிட்டு இருக்கு மாப்பிள்ள. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. ஓட்டுற நம்மளும் உட்காந்து போகிறது வெள்ளக்கார மாப்பிள்ள. ரெஸ்டாரண்ட் பாருங்க மக்கள், சாட்டர்டே நைட்டு பார்ட்டிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. அதில் நம்ம சுதர்சன் ஒரு ஆள் தான். நான் பார்ட்டி முடிஞ்சு வெளியே வராங்க. நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். இதுதான் மக்கள் ஸ்வர்கலா. இங்கே பார்த்துக்காங்க எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். ஃப்ராங்கீஸ் கஃபே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிள் திஸ் வே. ஏகப்பட்டது இருக்குது மக்கள். அதே நடக்க எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கிட்டலாம் காசாக சும்மா வச்சு இங்கே ஏதோ பாட்டு நடக்குன்னு நினைக்கிறேன். தெரில, சும்மா பாட்டா இல்லை பாட்டியான்னு தெரில. பாட்டியாக இருந்தால் நாங்களே அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஏய் ஆமாண்டா, பாட்டி தான்டா. ஏய் செம்ம.
பார்ட்டி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். மக்களே இங்கே பாருங்க, அது போக ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, அடிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா. இதில் எந்த ஃபிஷ் வேணாலும் வாங்கி சமைக்கலாம். ப்ரான்லாம் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. அப்பா ஒரு சைஸை பாருங்க மக்கள், எவ்வளோ பெருசுன்னு. அங்கிட்டு கனவா மீன், அங்கிட்டு நண்டு. மச்சான் வேற லெவல், வேற level. லெவல். மாப்பிள்ளை ரஷ்யாவில் படித்தாலே இருந்தாலும் மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணுதான் வேற மாதிரி. எல்லாரும் மாப்பிள்ளையோட இது எங்கள் மாதாஜியும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட சப்ஸ்கிரைபரு. வேற மாதிரி செம்ம கண்டென்ட் கொடுப்பாப்புல, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருப்பாப்புல. ஒருத்தனை தான் சொல்லுவோம், என்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசுவோம் நாங்கள். ஓகே மக்களே, இந்த பாட்டி கஃபே விட்டு அப்படியே கிளம்பி அப்படியே முன்னாடி போகிறோம். பாருங்க ஓகே மக்களே, அப்படியே வாங்க ஸ்ட்ரைட்டாக போகலாம். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கஃபே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் வந்து இது பர்ச்சேசிங் திங்ஸ் A to Z, கேப்பு, கிளாஸஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த பாருங்க எங்கிட்ட பாருங்க, சரிதா எல்லாம் துணிக்கிறதா. இன்னைக்கு இந்த மாடர்ன் உலகில் என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அனைத்தும் இங்கு உள்ளது. வர்க்காலா நான் பாருங்க மக்கள்ஸ் காய்ஸ். பங்காளி, எங்க பங்காளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரா இருந்தாலும் சரி, எங்க பங்காளி எங்க உயிர். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. பங்கு பங்கு மக்கள்ஸ் இங்கிட்டு பாரு, இங்கிட்டு பீச்சு மக்கள்ஸ், சரியா? அப்படியே பீச்சு, அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டு, பீச் ஸ்ட்ரீட்டு. பாருங்களா செப்பல்ஸு, அப்படியே இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட்டு, எல்லாம் பர்ச்சேசிங் தான். எல்லாம் அழகு சாதன பொருட்கள் தான் மக்கள்ஸ். இங்கே பாருங்க, எல்லாம் ஃபாரின் கேர்ள்ஸ் பாருங்க. பாருங்க நம்ம தமிழ் கைஸ் பாருங்க, தலைவர் கூட்டம்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம தமிழ் கைஸ் தான். லுங்கி கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வராங்க பாருங்க. வாங்க 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 மங்களே, அப்படியே உங்களை கூட்டி கொண்டு செல்கிறேன். இந்த பாருங்க எங்கிட்ட பீச்சு, அப்படியே ஸ்ட்ரீட்டு. திஸ் இஸ் த கேண்டில் லைட் டின்னர் மக்கள்ஸ். கேண்டில் அப்படியே ஏற்றி வச்சு அதில் அப்படியே உட்காந்து அழகாக சாப்பிட்றத கேண்டில் லைட் டின்னர். யா வாழ்க்கையை இப்படி சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லை வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, சரிங்களா? ஜாலி பண்ணுறாங்க மக்களே. கவர் பண்ணலைன்னு உனக்கு கொண்டு மக்கால்ஸ் இங்கே பாருங்க மக்கால்ஸ் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷாக வச்சுருக்காங்க சொல்லிட்டு தாராளமாக இருக்குது பாருங்க. அப்படியே அங்கிட்டு பாருங்க எல்லா ஃபிஷ்ஷு தான். நம்ம கேட்டோம் அப்படின்னா செஞ்சு கொடுப்பாங்க. அதான் ரெஸ்டாரண்ட். வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும்,
நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் மக்கள்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணணும் மக்கள்ஸ். பாருங்க இந்த கஃபே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள, டார்ஜிலிங் கஃபே. Yeah. How is this? Must visit. Huh? Must visit. Then you have to find the Castron YouTube channel. Find the Varkala clips. Small girl, cute girl, yeah. மக்கள்ஸ், செம்மையான கஃபேங்க. இங்கே பாருங்க, அலைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்களாம் எப்படி நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே. எங்கே வேணாலும் நம்ம கேஷ் நம்மங்களுக்கு தென்பட்டுறாங்க. என் பச்சை உடம்புல உச்சி நரம்புல உச்சி கிச்சு கிச்சு பண்ணாது, என் முத்தா உசுருல உச்சி. ராம்நாடு படே, ராம்நாடு கடு வா படே. ராம்நாடு சீமை படே. நீங்க ஈரோடு பழனிங்க. அண்ணனுங்க டாடா 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 டாடா. சத்தியமா இருக்கலாம் வந்ததுக்கு இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டார்ஜிலிங் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி ஹாலுக்குள்ள போறோம்.
மக்களே இங்கே பார்த்தீங்களா இல்லையா ஐலா மீனை ஜம்முன்னு எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. ப்ரானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம வாங்கினது எல்லாமே சுத்தம் பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்களாட்ருக்கு. அதனால் இப்படிதான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு வந்து சேச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க மக்கள். அவ்வளோதான், நம்ம வாங்கி கொடுத்தாலும் மளிகை செலவெல்லாம் இங்கே இருக்குது. சரிதா, ஐலா ஃபிஷ் வரீங்க, இதெல்லாம் இன்னொரு டைம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ஜம்மனி சேச்சி சமைச்சிருவாங்க. ஓகே மக்களே, நைட்டு வாங்கணுமல்லங்க மளிகை செலவு. இங்கே பாருங்க சேச்சி பாருங்க, எல்லாம் வெங்காயம் தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் படன்னு ரெடி ஆயிரு. ஈராள் அங்கே இருக்குது. ஓகே மக்கள்ஸ், அப்படித்தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்ம பாஸ்கர் வில்லா வந்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்தீங்கன்னா ஜம்முன்னு சமைச்சிக்கலாம். சரிங்களா, அடுத்த நாள் இன்னைக்கு வந்து நல்லா சூப்பராக சாப்பிட போகிறோம். 10 minutes later. ஓகே மக்கள்ஸ், இங்கே வருங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ரெடி. இங்கே வந்து அடுப்பில் உலக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் மக்கள், ப்ரான் வாங்கினது மல்லங்க, அதெல்லாம் நீட்டாக ஓட்ட கழட்டி மசாலா தடவை வச்சுட்டாங்க. வேறு மாதிரிங்க செம்ம. ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரான் ஃப்ரை தான் பண்ணுவாங்களாட்டிருக்கு. உள்ளே வந்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு எண்ணெயில் படன்னு. அடுத்து பாருங்க மக்களே, ஐலா பீஸை பாருங்கள் நீட்டாக ஜம்முன்னு க்ளீன் பண்ணி கீத்தெல்லாம் போட்டாங்க மக்களே. பரவாயில்ல, சேச்சி சூப்பராக பண்ணிட்டாங்க. ஓகே சேச்சி இந்தாங்க. ஓகே, மீன் குழம்புக்கு இங்கே பாருங்க மசால் ரெடி. இங்கே லைட்டாக கொடுங்க. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி நம்ம ஊர் புளியெல்லாம் போட்டு ஜம்முன்னு பண்ணுறாங்க. കുറച്ച് ഉപ്പ് ചേർക്കണം. മീൻ പോട്ടിട്ട് அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 5 minutes later. மக்களே அடுத்து பாருங்கள், மீனை வந்து உள்ளே போட்டுட்டாங்க மக்கள். இதை கவர் பண்ணலாம்னு நினச்சேன், சேச்சி வந்து உள்ளே போட்டாங்க. இங்கே பாருங்க தெரியுதா, மேலே கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டு ஜம்முன்னு பண்ணுறாங்க. செம்ம மக்கள். இங்கே பாருங்க, அடாடாடா ஃபஸ்ட்டு டைம் ப்ரான் வந்து செய்கிறத பார்க்குறேன் மக்கள். அதாவது கடையிலலாம் செய்கிறத பார்த்துருப்போம், நம்ம ப்ராப்பராக எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்றைக்கி தான் கண் கூட பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மசாலா இட்டு வச்சு அதை ஃப்ரை பண்ணும்போது அந்த ப்ரானில் வந்து அந்த மசாலா வந்து ஜம்னு நல்லா இதாகிடும், நல்லா ஊறி இருக்கும். இப்போ அதை நல்லா தொலை விட்டு வாவ், இன்னைக்கு ஒரு புடி தான் மக்களே, வலுவான ப்ரான் தொக்கு. சூப்பர் அருமை மக்கள். அதெல்லாம் அருமையாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போடுவாங்க. சரிங்களா மக்களே, இங்கே பாருங்க, இது வந்து பாஸ்கர் வில்லாவில் இது ஒரு வில்லா நைட்டு காமிச்சேன்ல. அப்புறம் நம்ம ரூம் அங்கே மேலே இருக்குதுங்க, அது நைட்டே காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக இதுலேருந்து உள்ளே சூப்பராக இருக்குது. வாங்க பங்கு, இது டைனிங்கு. இங்கே பாருங்களேன், இந்த ஏரியா சூப்பராக இருக்குது ரியலி. இங்கே பாருங்க எல்லாம் சூப்பர். இங்கே பாருங்க மக்கள், யாரோ பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது மாப்பிள்ள. இது வந்து அந்த வாட்டர் ஆப்பிள்னு நினைக்கிறேன், அது முந்திரி பழம் ப்ரான் பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக செமி கிரேவி ஆக போகுது. சூப்பராக பண்ணிட்டாங்க மக்கள். நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி. தரமாக இருக்குது. ஆரம்பிக்கலாங்களா மாப்பிள்ள? தண்ணி போடலாமா? மக்கள், இதுதான் நாங்கள் போடுற தண்ணி. வி ஆர் குட் பாய்ஸ். யா, அடுத்து கேரளா சோறா? ஆமாம், சாப்பாடு இப்படி தான் இருக்குது. இவன் சதற விட்றான் பாருங்க. இது போடுறது பார்த்தா பதறது ரெடி மனசு. இங்கே பாருங்க மக்களே, எல்லோரும் ஆஜராகிட்டாங்க. எல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்றும் உட்காந்து வட்டமேசை மாநாடு மாதிரி ஜம்முன்னு போட்டு சாப்பிட போகிறோம். ஓடே வலி இது பாருங்க மக்கள். சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர். ஓடே தைட இங்கே வர அப்படியே பாரு ஃபோட்டோ எடுப்போம்.
ஓகே, அடுத்ததாக ப்ரான். ஆனால் ப்ரான் எடுக்கும்போது என்ன 1.5 கிலோ இருந்தது, இப்போ 1/2 கிலோ இருக்குது. தொப்பை பிங்கேட்டி அவங்க சாப்பிட்டாங்களோ? இல்லை தொப்பை பிச்சிட்டாங்க மச்சான். அப்படியே அந்த பக்கம் ஒன்று, அப்படியே அங்கிட்டு ஒன்று, 4 மூளைக்கு வச்சுட்ரு. வேலை முடிஞ்சு. ரைட்டு, பக்காவும் பண்ணிட்டேன்வா. மிச்சத்துக்கு அங்கே வெய் மச்சான், அப்புறம் பேசிக்கலாம். மக்கால்ஸ் தெரியுதுங்களா? ப்ரானு, மீன் குழம்பு, சாப்பாடு வித் நம்ம பாய்ஸு எல்லாமே ஆஜராகிடுச்சு. பாய்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே மக்கள், சாப்பிட்றானுங்களா இல்லையோ, முதல்ல எல்லாம் போன தூக்கி எடுத்துடுறானுங்க. அப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, நம்ம வந்து ப்ரொஃபஸர். எல்லாம் சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் உங்களை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிடுவேன். பங்கு எடுத்து வாயில் பைட் வாங்கிப்பங்க. ஏய் சாப்பிடவே ஜோராக்குறேன். எப்படி இருக்கு ஒருத்தா? சொல்லுங்கடா, வேணா நல்ல ஒரு குட் ரிவ்யூ கொடுங்கடா. சாப்பிட சொன்னா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. குட் ரிவ்யூ இல்லை, உங்கள் ரிவ்யூ கொடுங்க. நல்லதா சம்பவமாக இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்துட்டு இந்த மீன், இந்த இறால், இந்த சாப்பாடை தாண்டி நம்ம பசங்களோட சாப்பிட்றது அப்புறம் அதோட டேஸ்ட்டு 200% ஆகுது. லெட்ஸ் ராக் கைஸ். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரான் டேஸ்ட் பண்ணலாங்க. ப்ரான் ஓட்டோட பார்க்குற பெருசாக இருந்துச்சு, ஓட்டை கட்டணும் சின்னதாகி போச்சு. ஆனால் டேஸ்ட் எப்படி வந்தேன் நல்லா இருக்கா? நல்லா ஸ்பைஸியாக கேட்டானுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரான் வந்து அந்த மிளகா பொடியெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸி வச்சுருந்தாங்கல்ல, ஜம்முன்னு இருக்குது. மச்சி ஒரு மீன் எடுத்து வை. அடுத்து நெக்ஸ்ட் மீன் ட்ரை பண்ணலாம். மக்கள் ஒரு மீனோட ஃபுல் ஆக்சுவலாக பசங்களுக்கு அந்த கேரளா ரைஸ் பிடிக்காது, பொன்னி ரைஸ் வாங்கிக்கலான்னு ரொம்ப பரிதாபப்பட்டானுங்க. ஆனால் இன்றைக்கி ரைஸ் நல்லா இருக்காம நல்லா யோசிச்சிட்டாங்க. ஓட்டே மச்சி ஒரு மீன் எடுத்து மச்சி. எஸ், செமையாக இருக்குது. ஐலா ஃபிஷ்ஷு நம்மளே மீனை வந்து மீனவர்கள்ட்ட டேரெக்டாக வாங்கி சமைச்சது நம்ம கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றதுல எவ்வளோ பரவாயில்லைங்க. நல்ல ஒரு அந்த நேரத்தில் நம்ம மைண்டில் ஒரு 6வது வேலை செஞ்சிருச்சு. அந்த மீன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா கார்த்தி? நல்லா பக்ஸு வேற மாதிரி சுதர்சன் எல்லாமே நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, தரமா பண்ணிட்டாங்க. ஓகே, நான் கேட்க தேவையில்லைங்க, எஸ் வந்து அவனே சொல்லிடுவான். அடுத்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு அடுத்து பசங்களோட ஜாலியாக பேசி சாப்பிட போகிறோம். கேரளா ரைஸ் இங்கே பாருங்களா, சேஸ் மக்கள். இன்னைக்கு நல்லா வேவிச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கும் மீன் குழம்புக்கும் பங்கமாக இருக்குது. பயமாக சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போகிற மக்கள் அங்கிட்டு போயிட்டு ஜாலியாக வைப் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இது எப்படி சாப்பிட்றாங்க? அதாவது நம்ம எப்படி சாப்பிடணும் வச்சணும். மாப்பிள்ளை இந்த ரைஸ் தான் நல்லது உடம்புக்கு, கார்போஹைட்ரேட் கம்மி. நம்மளால தான் சாப்பாடு ரைச்சு. நீ தான்டா ஃபுட்டி. மீனெல்லாம் எடுத்துட்டு அரிசி நிறையா இருக்கு மாப்பிள்ள. சம்பவம் சரியான சம்பவம். மக்களே, வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பட் ஆனால் வர்க்காலாவுடைய நிறைவு பகுதிக்கு இன்னும் வரல. பிகாஸ் இன்னும் நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வீடியோ 30 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. அதனால் அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். அட்டகாசமாக இருக்க போகுது.